Good morning, students. Welcome to Blue Stars at Secondary School online classes. Today we are going to see 11th physics. The unit is laws of motion. Today our topic is vehicle on a leveled circular road. ஒரு வெஹிக்கிள் லெவலாக இருக்க சர்க்குலர் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது அது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, கன்சிடர் ஒரு வெஹிக்கிள் ஒரு கர்வ்டு பாத்தில் ட்ராவல் ஆகுது. இதான் ஒரு கர்வ்டு பாத். ஓகே, இதில் ஒரு வெஹிக்கிள் ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணால் திஸ் இஸ் ஒன் வெஹிக்கிள். So it can be traveled. So travel பண்ணது இமேஜின் பண்ணிங்க ஒரு வெஹிக்கிள். ஓகே, ஒரு வெஹிக்கிள் ஒரு சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணுது, ஒரு கர்வ்டு பாத்தில் ட்ராவல் பண்ணுதுன்னா that must be centripetal force ஆக்ட் பண்ணும் அந்த பாடியில். ஓகே, centripetal force. ஓகே, என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்? ஃபஸ்ட்டு the force is centripetal force. Okay, centripetal force act பண்ணும். So necessary centripetal force act பண்ணும். Okay, so இந்த centripetal force தான் frictional force. So this centripetal force is provided by frictional force between டயருக்கும் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ரோடு இங்கே ஆக்ட் பண்ணும் இல்லையா. centripetal force எதை ப்ரொவைட் பண்ணோம்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டயருக்கும் இந்த ரோடோட சர்ஃபேஸுக்கும். ஓகே, இப்போது ஐ எம் கோயிங் டு கன்சிடர் m மாஸ் ஆஃப் த வெஹிக்கிள்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த வெஹிக்கிள் மூவிங் வித் வெலாசிட்டி. ஸோ ஐ கேன் டேக் v. ஓகே, இது ஒரு சர்க்குலர் ரோடா. ஸோ சர்க்குலர் ரோட் I can consider in a radius of circular road R மெத்தட். ஓகே, அப்படின்னா that will be 3 forces acting on a vehicle. இந்த வெஹிக்கிள் மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால்? 3 forces ஆக்ட் பண்ண. Could you understand the concept? Vehicle on a leveled road அப்படின்னா வெஹிக்கிள் ஒரு கர்வ்டு பாத்தில் ட்ராவல் ஆகுது. அதோட மாஸ் எம்னு எடுத்துக்க போகிறேன். வெஹிக்கிளோட மாஸு மூவிங் வித் வெலாசிட்டி வின்னு எடுத்துக்க போகிறேன். இந்த கர்வ்டு பார்த்துருக்கு இல்லையா, ரேடியஸ் வந்து ஆர். அப்படின்னா ஒரு நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு இந்த வெஹிக்கிள் மேலே ஆக்ட் பண்ணும். அது எதை ப்ரொவைட் பண்ணுன்னா கொடுக்குன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கொடுக்கும். எங்கன்னா டயருக்கும் ரோடோட சர்ஃபேஸுக்கும். ஸோ தேர் வில் பி 3 forces is acting here. ரைட்டா? ஸோ தேர் ஆர் 3 forces acting on the vehicle. இது முக்கியமானது. ஃபஸ்ட்டு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது பாருங்கள். இதுதான் வெஹிக்கிள். ஆமாம் தானே? இந்த பாயிண்ட் ஐ கேன் கன்சிடர் மேலே ஆக்ட் பண்ணுறது நார்மல் ஃபோர்ஸு, கீழே ஆக்ட் பண்ணுறது கிராவிடேஷன் ஃபோர்ஸு, சைடு ஆக்ட் பண்ணுறது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. ஸோ என்ன ஆக்ட் பண்ணுது? ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். என்னது அது? mg. எங்கே ஆக்ட் பண்ணுது? ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன். முடிஞ்சுதா? ரெண்டாவது பாரு, நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் என்ன எங்கே ஆக்ட் பண்ணுது? ஆக்டிங் அப்வர்ட்ஸ் டைரக்ஷன்.
ரெண்டு முடிஞ்சுதா? ஸோ வாட் இஸ் த தேர்ட் ஒன்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். என்ன சொல்லலாம்? எஃப்எஸ்ன்னு சொல்லலாமா? எங்கே ஆக்ட் பண்ணுது? ஆக்டிங் ஹரிசாண்டலி. இந்த பாரு, ஹரிசாண்டலி. எந்த பக்கமா? இன்வர்ட்ஸ். இன்வர்ட்ஸ் along the road. கரெக்டா? அவ்வளோதான் பாருங்க. That will be three forces is acting. One is gravitational force, another one is normal force, third one is frictional force. முடிஞ்சுதா? சப்போஸ் ரோட் இஸ் ஹரிசாண்டல் அப்படின்னா, ஹரிசாண்டலாக ரோடு இருக்குன்னா ரெண்டே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணும். ஒன்று என்ன ஃபோர்ஸு? நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம். இன்னொன்று வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். எப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் போகும்? ரோடு ஹரிசாண்டலாக இருக்கும்போது. இஃப் ரோடு இஸ் ஹரிசாண்டல்னா நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஓகே. ஸோ அப்போது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எதை ப்ரொவைட் பண்ணுன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதாவது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லுமா அதை ப்ரொவைட் பண்ணும். எங்கன்னா டயருக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடுக்கும் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அப்படின்னா நான் ஒரு ஈக்குவேஷன் ஏறலாமே. என்ன ஈக்குவேஷன் ஏறலாம் சொல்லுங்கள்? தட் ஃபோர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு mv² r எதை ப்ரொவைட் பண்ண? எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணும். இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா? ரைட்டா? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன அர்த்தம்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் Fs must be less than or equal to μs mg அப்படின்னு இருக்கணும். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கேன் இன்க்ரீஸ் ஃப்ரம் 0 to மேக்ஸிமம் வேல்யூ. 0லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும். அப்படின்னா இது ஒரு ரெண்டு கண்டிஷனை நான் எனக்கு கொடுப்போம். ரைட்டா? தட் வில் பி டூ பாசிபிள் கண்டிஷன்ஸ். என்ன பாசிபிள் கண்டிஷன்ஸ் எனக்கு தரும்? ஸோ இஃப் mv² r less than or equal to μs mg or μs is greater than equal to v² rg இல்லைனா r root of μs rg greater than equal to v. இப்படி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் இருந்தால் ஒரு டேர்னிங்கில் வண்டி திரும்பும்போது சேஃபாக டேர்ன் ஆகும். சேஃப் டர்ன்ஸ். என்னது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு μs mg இல்லைனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு v² rg இல்லைனா இந்த கண்டிஷன் இப்படி இருந்துச்சுன்னா வெஹிக்கிள் சேஃபான டர்னிங்காக ஆகும். ரைட்டா? ஸோ என்ன ஈக்குவேஷன்? அந்த ஈக்குவேஷன் சொல்லுது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் would be able to provide necessary centripetal force ப்ரொவைட் பண்ணோம். எப்போ? ஒரு கார் பெண்ட் ஆகும்போது. அப்போது அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, μs வேல்யூவு, அது டயருக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் ரோடுக்கும் எப்படி இருக்கும்? ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடில் இருக்கும்போது நம்ம கொடுக்குற வேல்யூ தான் அந்த சேஃப் டர்ன். ஓகேவா? ஒரு சேஃப் டர்னில் வண்டி திரும்பும். ஓகேவா? ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடில் வேகமாக வண்டியை திருப்புறோன்னு வச்சிங்களேன். ஒரு லெவல்டு ரோடு, சமமான ரோட்டில் வேகமாக திருப்பும்போது எப்போ அந்த டிரைவிங் நமக்கு சேஃப் டிரைவிங்காக இருக்குன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் மேக்ஸிமமாக இருக்கும்போது. கரெக்டாக? அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன். Condition 2. If mv² r is greater than μs mg or μs less than v² rg இப்படி இருந்துச்சுன்னா வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடும். ஸ்கிட் ஆகிடும், வழுக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் இருந்தால் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, அது நாட் ப்ரொவைடிங் எனஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் டு ஸ்கிட் வழுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வேகமாக திரும்பும்போது ஸ்கிட் ஆகி வண்டி குட்டிக்கார் நடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வண்டி வந்து இதுவாக கவுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சேஃப் டர்ன் இல்லாமல். அதுதான் இந்த கண்டிஷன். mv²/r இஸ் கிரேட்டர் தென் μs mgஆர் இருக்கும். இல்லைனா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகமாச்சுன்னா வண்டி சேஃபாக போகும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கம்மியாச்சுன்னா வண்டி கவுந்துடும். கரெக்டாக? இதுதான்ப்பா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்னு 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா எழுதும். ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணி அப்படின்னா நான் வேகமாக போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து சேஃப் டர்னாக இருக்கணும், வேகமாகவும் போகணும், சேஃப் டர்னாகவும் இருக்கணும். அப்போ நான் எப்படி அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் நான் ஆக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அதுதான் ஒரு கண்டிஷன். ஸோ த கண்டிஷன் இஸ் கால்ட் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், வளையிற ரோட்டை என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் பேங்க் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? அதான் நம்ம பார்க்கணும். பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் இன் ஏ லெவல்டு சர்க்குலர் ரோடு ஸ்கிட்டிங் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன். ஒரு லெவல்டு ரோடில் ஸ்கிட்டிங் என்ன ஆகும் பாருங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இன் ஏ leveled circular road skidding mainly எப்போ டிபெண்ட்ஸ் ஆகும், mainly depends on இந்த coefficient of static friction இருக்கு இல்லையா, μs. கரெக்டா? ஒரு லெவல்டு சர்க்குலரில் ஸ்கிட்டிங் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் விச் ஹாஸ் மேக்ஸிமம் லிமிட்டட் வேல்யூ, ஒரு மேக்ஸிமம் லிமிட்டட் வேல்யூவாக இருக்கணும். டு அவாய்ட் திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரோடோட எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ரைட்டா? அது பேர் தான் பேங்கிங் ஆஃப் ரோடு ஆர் ட்ராக்ஸ். ரைட்டா? நம்ம ரோடு வளையணும் இல்லையா, ஒரு வளையத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகப்படுத்தியிருப்பாங்க, ஒரு சைடாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாக இப்படி இருக்குன்னா இந்த இடம் மட்டும் எப்படி இருக்கும், கொஞ்சம் மேடாக இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும், சைடில் எங்கேயாவது டேர்னிங்கில் ரோடு எப்படி இருந்தால் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், டேர்ன் ஆகிற இடத்துல ஹைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் ரீசன். ஓகே, ரைட். ஸோ இதான் ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு இமேஜின் பண்ணிங்க. ஸோ ஓகே, ஒரு வெஹிக்கிள் இருக்குது, வெஹிக்கிள் மாதிரி இருக்கு இல்லையா வெஹிக்கிள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் பேங்க் பண்ணிட்டேன், இந்த அளவுக்கு பேங்க் பண்ணிட்டேன், ஆங்கிள் டீட்டா அதிகப்படுத்திடுறேன் டீட்டா. ஸோ அப்போனா இதில் எனக்கு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம். ஒரு ஃபோர்ஸு மேலே ஆக்ட் பண்ணோம், ரைட்டா? இப்படி ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த வெஹிக்கிளோட நார்மல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுப்பா, இது நார்மல் ஃபோர்ஸ் என்ன. ஓகே, இது நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸு 2 காம்போனண்ட்டை ரிசால்வ் பண்ணும். ஒன்று வந்து இந்த பக்கம் டீட்டா, இது வந்து டீட்டானா இது n காஸ் டீட்டா, இது n சைன் டீட்டா. ஓகேவா? இதே போல் ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போது ரிசால்வ் பண்ணலாமா? என்ன ரிசால்வ் பண்ணலான்னா, ஸோ சொல்லுங்கள். ஸோ இப்போது அந்த வெஹிக்கிள் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது பார்த்தாலும் தெரியும் பாருங்கள். நார்மல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுது, இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், எம்ஜின்னு தெரியும். இந்த நார்மல் ஃபோர்ஸு 2 காம்போனண்ட்டை ரிசால்வ் பண்ணுது. ஒன்று என் கான்ஸ்டீட்டா, ஒன்று என் சைன் டீட்டா. கரெக்டாக? அதை பாருங்கள், என் காஸ்டீட்டாவும் எம்ஜியும் நேருக்கு நேர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. கரெக்டாக?
n sin theta எதுக்கு நேரா இருக்கு? ஆல்ரெடி இந்த ஃபோர்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இதானே. அப்படின்னா n cos thetaவும் mgயும் ஈக்குவலு, n sin thetaவும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் ஈக்குவல். அப்படின்னா அது ஒரு ஈக்குவேஷனாக சொல்லலாமா? பாருங்கள், ஒரு காரு டேர்ன் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்? when a car takes a turn, so there are two forces acting.